Good evening, students. So today we are going to discuss about circular queue. So circular queuல வந்து நம்ம insertion operation, deletion operation பத்தி நம்ம பார்த்தோம். So circular queuல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம first circular queue எப்படி create பண்றது, அதில் values எப்படி insert பண்றது, next values delete பண்றது எப்படி. So இதெல்லாம் நம்ம some principle base பண்ணி நம்ம execute பண்ணோம். இப்போ சர்க்குலர் கியூவில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எப்படி டிஸ்பிளே பண்ணணும், அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கோடு அதை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ சர்க்குலர் கியூ கான்செப்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து வேல்யூஸை எப்படி ஸ்டோர் பண்ண வேல்யூஸை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கோடு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கான கோடிங் தான் இது. அதாவது டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மெத்தடை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம், சம் கோடெல்லாம் எழுதியிருக்கோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோடு இருக்குது. ஸோ இந்த கோடை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். விச் மீன்ஸ் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து மெயின் மெத்தட்லேருந்து நம்ம இந்த டிஸ்பிளேன்ற மெத்தடை கால் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அது கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு ரியரும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டு ரியரை நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரியர்ன்றது ஒரு எந்த ஒரு சர்க்குலர் கியூவில் இல்லாமல் வெளியில் டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதாவது இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் ரியர். இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணால் அப்போது ஃப்ரண்ட்டோட வேல்யூ, அதாவது ஃப்ரண்ட்டோட பொசிஷன் ரியரோட பொசிஷன் எங்கே இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா -1 இருக்கும். ஓகேங்களா? சர்க்குலர் கியூவில் இருந்தால் தான் அது ஏதோ ஒரு இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கியூ இல்லை, ஏதாவது எந்த ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவில் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணல ஃப்ரண்ட்டோ ரியரோ. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ ஃப்ரண்ட் ரியர் வந்து -1 இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த டிஸ்பிளேன்ற மெத்தடை நான் கால் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ இந்த டிஸ்பிளே மெத்தட் கால் பண்ணுறேன். கால் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகுதுன்னா சர்க்குலர் கியூ இஸ் எம்டின்னு வருது. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்கே வந்து கண்டிஷன் பாருங்களேன், ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் ஈக்குவல் டு -1 அண்ட் ஆப்ரேட்டர் ரியர் ஈக்குவல் டு -1 அப்படின்னா என்னன்னா ஃப்ரண்ட்டும் -1 இருக்கணும், ரியரும் -1 இருக்கணும். ரெண்டுமே -1னா அவுட் ஆஃப் தி இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு வெளியில் இந்த ரெண்டு வேரியபிள்ஸ், இந்த ஃப்ரண்ட்டும் ரியரும் வெளியில் இருந்தால் அப்போது அந்த இடத்துல வந்து சர்க்குலர் கியூவே இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா சர்க்குலர் கியூ இஸ் எம்டி அப்படின்றத டிஸ்பிளே ஆச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ ஃப்ரண்ட் ரியர் வந்து -1 இண்டெக்ஸில் தான் இருக்குது, அதனால நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி சர்க்குலர் கியூ இஸ் எம்டின்னு வந்தது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன்னா சர்க்குலர் கியூ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சர்க்குலர் கியூ வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். சர்க்குலர் கியூ கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதாவது ஜஸ்ட் அந்த டயக்ராமை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இண்டெக்ஸ் வேல்யூ அந்த கியூவுக்கு ஒரு நேம் என்ன வச்சுருக்கேன்னா CQ அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வேல்யூஸை அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 8 லொக்கேஷன் இருக்குது. அந்த 8 லொக்கேஷனுக்கு 8 டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சர்க்குலர் கியூவில் எது ஃப்ரண்ட் பொசிஷன் எது ரியர் பொசிஷன்ன்றதை நம்ம அசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஃப்ரண்ட்டுன்றது எப்போவுமே ஃபஸ்ட்டு வேல்யூ எங்கே இருக்கும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருப்போம்னா 10 தான். ஏன் சார் 10 அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 பிளேஸ்லேருந்து தான் நம்ம வேல்யூஸ்லாம் இன்சர்ட் பண்ணுறதே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆமாவா இல்லையா? அதனால் 10 தான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணியிருப்போம். அதனால் அந்த இடம் தான் ஃப்ரண்ட்டுன்றதை அசைன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அந்த பிளேஸ் வந்து 0 இண்டெக்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸுக்கு நான் ஃப்ரண்ட்ன்ற பொசிஷனை அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி லாஸ்ட்டில் அதே மாதிரி 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 அந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் வேல்யூஸ்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 7th இண்டெக்ஸில் லாஸ்ட் வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த பொசிஷனில் ரியர் பொசிஷன் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். பிளேஸ் ஆகிடுச்சுங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கோடிங் இருக்குது, எக்ஸாம்பிள் டயக்ராம் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு கான்செப்ட் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா எப்படி சர்க்குலர் கியூவில் இருக்கக்கூடிய வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்பிளேன்ற மெத்தடை மறுபடியும் கால் பண்ண போகிறேன். செகண்ட் டைமு கால் பண்ணுறேன். ஓகேங்களா? கால் பண்ண உடனே உள்ளே வந்த உடனே என்ன ஆகுதுன்னா ஐஎன்ற ஒரு வேரியபிளாக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஐஎன்ற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரண்ட்டோட வேல்யூ, அதாவது ஃப்ரண்ட் பொசிஷன் என்ன இருக்குது, ஃப்ரண்ட் எங்கே இருக்குது இப்போது 0 பிளேஸில் இருக்குது. அப்போ ஃப்ரண்ட்டோட பொசிஷன் எவ்வளோ 0. அந்த 0ன்றது தான் இப்போ ஐயோட வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அப்போது இப்போ வந்து ஐயோட வேல்யூ என்னன்னு கேட்டால் 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா ஐயோட வேல்யூ தான் ஃப்ரண்ட் வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் எங்கே இருக்குன்னா 0ல் இருக்குது.
அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஐக்கு 0ன்ற மாதிரி அசைன் பண்ணியிருக்கோம், எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணுங்களேன். ஃப்ரண்ட் ஈக்குவல் டு -1, ரியர் ஈக்குவல் டு -1. பாருங்கள், ஃப்ரண்ட்டோட வேல்யூ எங்கே இருக்குன்னா 0ல் இருக்குது, ரியர் வந்து 7ல் இருக்குது. அப்போ அந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆகிடுமா? ஃப்ரண்ட் வந்து -1ல் இருக்கணும், ரியரும் -1ல் இருந்தால் தான் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ன்றது 0ல் இருக்குது. அப்போ 0 ஈக்குவல் டு -1 ஃபால்ஸு. ரியரோட பொசிஷன் என்னது 7, 7 ஈக்குவல் டு -1 அதுவும் ஃபால்ஸு. ஸோ அந்த ஆப்ரேட்டரில் 2 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் என்டையர் கண்டிஷனும் என்ன ஆகுனா ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டனால நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த இஃப் கண்டிஷனுக்கான எல்ஸ் பார்ட் எது, இந்த பார்ட்டு. ஸோ எல்ஸ் பார்ட்டுக்கு உள்ளே வரோம், உள்ளே வந்தவொடனே என்ன ஆகுதுன்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம். எலிமெண்ட்ஸ் இன் ஏ கியூ ஆர் அப்படின்னு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிவிட்டு அது கீழே வரோம். கீழே வந்தவொடனே என்ன பண்ணோன்னா ஒரு வைல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. வைல் கண்டிஷனாகவே ஆட்டோமேட்டிக்காக அது என்னது, ஜஸ்ட் ஒரு லூப்பு. லூப்னா மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறாங்க ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்றதுக்காக தான் அந்த லூப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை மல்டிபிள் டைம்ஸாக ரிப்பீட் பண்ண போகிறோம், அதுக்காக இந்த வைல் லூப்பை நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வைல் லூப்பில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரியர் அப்படின்னா ப்ரெசென்ட் ஐயோட வேல்யூ என்னது 0. ஏன்னா ஐயோட வேல்யூ வந்து ஃப்ரண்ட்டோட வேல்யூ தான் ஐக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் இப்போ எங்கே இருக்குன்னா 0ல் இருக்கு. அப்போ ஐயோட வேல்யூ 0 தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ அப்போ 0 லெஸ் தென் ஈக்குவல் டு ரியர் பொசிஷன் எவ்வளோ 7. அப்போ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 கண்டிஷன் நீங்கள் பாருங்கள், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 கண்டிஷன் ட்ரூ. ஆமாம் தானே? 0ன்றது 7 விட கம்மி. ஆமாம் தானே? அப்போது 0ன்றது 7 விட கம்மியாக இருக்கலாம், இல்லை 7 விட ஈக்குவலாக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 1 மினிட்மா. ஸோ இப்போ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 கண்டிஷன் ட்ரூ. ஸோ ட்ரூ ஆகிட்டோன்னா என்ன ஆகுதுன்னா, என்ன ஆகும், வைல் கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சுன்னா உள்ளே என்ட்ரு ஆகும். ஓகேங்களா? உள்ளே என்ட்ரு ஆகுது. உள்ளே என்ட்ரு ஆனோன்னு என்னன்னா சிக்யூ ஆஃப் ஐயோட வேல்யூ என்னன்னா 0. ஸோ அப்போ சிக்யூ ஆஃப் 0, சிக்யூ ஆஃப் 0 பொசிஷனில் என்ன இருக்குன்னா 10 இருக்குது. அந்த வேல்யூ அங்கே பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? பாருங்கள், 10ன்ற வேல்யூ அங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஓகேவா? ஸோ வேல்யூ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மறுபடியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கும், அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஐ ஈக்குவல் டு ப்ரெசென்ட் ஐ வேல்யூ வந்து 0 + 1 மாடுலஸ் மேக்ஸோட வேல்யூ, அதாவது மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ, சர்க்குலர் கியூ இங்கே 8 இருக்குது. ஸோ அதனால் 8. இப்போ கால்குலேஷன் பண்ணுங்கள், 0 + 1 1 மாடுலஸ் 8. 1 மாடுலஸ் 8 அது கால்குலேட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 1ன்றது இப்போ எதில் போய் ஸ்டோர் ஆகுதுன்னா ஐயில் ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்போ ப்ரெசென்ட் ஐயோட வேல்யூ என்ன ஆச்சுன்னா 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 0லேருந்து 1க்கு போய் இப்போ ஐ வேல்யூ 1 அப்படின்றத அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் அந்த வைல் கண்டிஷனில் போயிட்டு செக் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ இன்க்ரிமெண்ட் ஆன ஐ வேல்யூ செக் பண்ணணும்ல, அதுக்காக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு செக் அந்த கண்டிஷனில் செக் பண்ண போகிறோம். ஸோ செக் பண்ணால் 1 less than or equal to 7, which means condition true. ஓகேவா? 1 less than or equal to 7 கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் என்ன ஆகுன்னா உள்ளே வரும். உள்ளே வந்தோடனே இப்போ சிக்யூ ஆஃப் ஐ, ஐயோட வேல்யூ என்ன 1 இல்லை. ஸோ சிக்யூ ஆஃப் 1ல் இருக்கிற பொசிஷன் என்னது 20. அந்த வேல்யூ இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆக போகுது. ஓகேங்களாங்க? ஸோ 20ன்றது பிரிண்ட் ஆகுது. மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ஐ வேல்யூ 1 + 1 மாடுலஸ் 8. ஸோ 1 + 1 2, 2 மாடுலஸ் 8 எவ்வளோ வரும்னா 2 தான் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 2ன்றது என்ன ஆச்சுன்னா ப்ரெசென்ட் ஐயோட வேல்யூவில் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஐ வேல்யூ 1 இருந்தது, இப்போ 2 ஆயிடுச்சு. ப்ரெசென்ட் ஐயோட வேல்யூ இப்போ 2. ஓகேங்களா? இப்போ அது கண்டிஷனை போய் செக் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷனை செக் பண்ணுறேன். கண்டிஷனில் செக் பண்ணலாமா? ஸோ 2 less than or equal to 7 கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் ட்ரூ ஆகிட்டோன்னே உள்ளவா, உள்ளே வந்த உடனே மறுபடியும் சிக்யூ ஆஃப் 2, ஐயோட வேல்யூ 2னால சிக்யூ ஆஃப் 2, சிக்யூ ஆஃப் 2ல என்ன இருக்குது 30 இருக்குது. ஸோ அந்த வேல்யூ நமக்கு அங்கே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி ஐ வேல்யூ ஆல்ரெடி ஐ வேல்யூ 2 + 1 3 மாடுலஸ் 8. 3 மாடுலஸ் 8 வேல்யூ என்னன்னா ரிமைண்டர் வேல்யூ 3 தான் வரும். ஸோ ஐ வேல்யூ இப்போ 3 இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிஷனில் செக் பண்ண போகிறோம். கண்டிஷனை செக் பண்ணுறது எப்படின்னா 3 less than or equal to 7.
ரீரோடு பொசிஷன் அதே தான் இருக்கும் ஓகேங்களா 7லே தான் இருக்கும் அதனால ஐ வேல்யூ மட்டும்தான் ரிப்பீட்டடாக அங்கே என்ன ஆகுதுன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும் ஸோ 3 ≤ 7 கண்டிஷன் ட்ரூ உள்ளே வந்தவொடனே ஐ வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம் சாரி சிக்யூ ஆஃப் 3 சிக்யூ ஆஃப் 3ல என்ன இருக்குது சிக்யூ ஆஃப் 3ல என்ன வேல்யூ இருக்குன்னா 40 இருக்குது ஸோ அந்த 40ன்ற வேல்யூ இன்சர்ட் ஆகுது ஓகேங்களா ஓகே இப்போ மறுபடியும் ஐ வேல்யூ 3 + 1 mod 8 = 4 ஸோ ஐ வேல்யூ இப்போ என்ன ஆச்சுன்னா 4ன்னு அசைன் ஆகிடுச்சு அசைன் ஆகிட்டோன்னே மறுபடியும் கண்டிஷனில் அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணோடனே 4 ≤ 7 கண்டிஷன் ட்ரூ உள்ள என்ட்ரு ஆகுது கண்டிஷன் ட்ரூனாவே வைல் லூப் உள்ள என்ட்ரு ஆகிடும் உள்ள லூப் உள்ள என்ட்ரு ஆகுதுன்னா அங்கே சிக்யூ ஆஃப் 4ல் இருக்கிற வேல்யூன்னா 50 ஸோ அது அப்படியே பிரிண்ட் ஆகுது ஸோ 50ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ அந்த மாதிரி மறுபடியும் என்ன பண்ணோன்னா 60 அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகிட்டே வரும் ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டோன்னா ரிப்பீட்டடாக என்ன ஆகும் 60 70 80 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகிட்டே வரும் ஸோ லாஸ்ட் 80 வந்த உடனே என்ன ஆகணும் 7 வந்துச்சா கிளியரா ஸோ லாஸ்ட்டில் கண்டிஷனில் போய் செக் பண்ணுறோம் 7 கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு 80ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் ஐயோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா 8 வரும் 8 ≤ 7 கண்டிஷன் என்ன ஆகுதுன்னா லாஸ்ட்டில் ஃபால்ஸ் ஆகிட்டு வைல் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா லூப்பை விட்டு வெளியில் என்ட்ரு ஆகிடும் ஸோ விச் மீன்ஸ் ஃபஸ்ட் வேல்யூவிலேருந்து லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் அது என்ன பண்ணோன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே ஒவ்வொரு பொசிஷனாக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே நம்மளுக்கு எல்லா வேல்யூஸும் டிஸ்பிளே பண்ணிகிட்டே வரும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்து அங்கே அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த கோடிங் யூஸ் பண்ணி நம்ம சர்க்குலர் கியூவில் எப்படி வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம் ஓகேங்களா எதனா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணலாம் சரியா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் கியூ பற்றி இன்செர்ஷன் டெலிஷன் டிஸ்பிளே இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் சர்க்குலர் கியூ வந்து எப்போ சார் எம்டியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஆர் இயரோ -100 பிளேஸில் இருந்தால் அப்போது சர்க்குலர் கியூ வந்து எம்டியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கான்செப்ட் கண்டிஷன்ஸுங்கெல்லாம் மைண்டில் வச்சுங்க ஓகேவா இப்போது சர்க்குலர் கியூலாம் படித்தாச்சு ஓகே நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன சார்னா சர்க்குலர் கியூ கான்செப்ட் ஓகே எப்படி கிரியேட் பண்ணுறோம் அதில் இன்சர்ட் பண்ணுறது எப்படி டிலீட் பண்ணுறது எப்படி டிஸ்பிளே பண்ணுறது எப்படி இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இப்போது அதனுடைய அப்ளிகேஷன்ஸை நம்ம பார்க்கலாம் ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்க்குலர் கியூ அப்ளிகேஷன்னா ரியல் டைமில் இந்த சர்க்குலர் கியூ எங்கெல்லாம் இருக்கும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த கான்செப்டை அப்படின்னு பார்க்கறது தான் இந்த டாபிக் இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சர்க்குலர் கியூன்றது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றது தான் இந்த டாப்பிக்கு ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பாருங்கள் மெமரி மேனேஜ்மெண்ட் இப்போ மெமரி மேனேஜ் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணலாம் எப்படி சார்னா இப்போ ப்ரீவியஸ் கான்செப்டை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா 8 மெமரி லொக்கேஷன் கொடுத்தோம் அதில் 8 வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம் ஓகேவா 0லேருந்து 7th பிளேஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் 8 வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணோம் மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா அந்த 0 பொசிஷன்லேருந்து மறுபடியும் 7th பிளேஸ் வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா வேல்யூஸை நான் என்ன பண்ணுறேன் ரிமூவ் பண்ணிடுறேன் டெலீட் பண்ணிவிட்டு அதே 8 லொக்கேஷனில் நான் இன்னொரு டிஃப்ரெண்ட் 8 வேல்யூஸை நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய 8 மெமரி லொக்கேஷன்ஸில் நான் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நான் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மெமரி வந்து யூசேஜ் வந்து எப்படி ரீசைக்கிள் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ சர்க்குலர் கியூனால ஒரு மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெமரி வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது இந்த சர்க்குலர் கியூனால ஓகேவா அதுதான் இங்கே மெமரி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது சிபியு ஷெடியூலிங்னா ப்ராசஸ் வந்து அலாட் பண்ணுறது சிபியூனா ப்ராசஸர் ஓகேங்களா இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டே இருப்போம் நிறைய டாஸ்க்லாம் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம என்னென்ன டாஸ்க் கொடுக்குறோமோ அது வந்து ப்ரியாரிட்டி வைஸாக நீ எந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன எக்ஸிக்யூட் பண்ண அதுக்கப்புறம் என்ன டாஸ்க் அதுக்கப்புறம் என்ன டாஸ்க் அந்த மாதிரி ப்ரியாரிட்டி வைஸாக அது என்ன பண்ணோன்னா அக்செப்ட் பண்ணிகிட்டே வரும் யூசர் கொடுக்குற ரிக்வெஸ்ட் ப்ராசஸ்னுடைய ரிக்வெஸ்ட்டை இந்த சிபியூ வந்து என்ன பண்ணோம் அக்செப்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரும் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி ஓகேங்களா அதுவும் எந்த மெத்தடில் சார்னா இந்த சர்க்குலர் கியூ கான்செப்ட் மாதிரியே தான் எப்படி வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும் ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து டெலீட் பண்ணிகிட்டே வரும் மறுபடியும் வேல்யூ இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும் ரியர் டெலீட் பண்ணிகிட்டே வருதா இல்லையா அந்த மாதிரி தான் சிபியூவில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் கூட ஒரு பக்கம் யூசர் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டே வந்தானா இன்னொரு பக்கம் வந்து சிபியூ வந்து ப்ராசஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரும் அந்த மாதிரி இந்த சர்க்குலர் கியூ நம்மளுக்கு சிபியூவில் ஷெடியூல் பண்ணுது என்ன ஷெடியூல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸை ஷெடியூல் பண்ணுது ஓகேங்களா இதுவும் நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் டிராஃபிக் அந்த ரோட்லலாம் டிராஃபிக் சிக்னல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டிராஃபிக் சிக்னல் லைட்டு கூட பார்த்தீங்கன்னா
அது வந்து எப்படி சார் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 மினிட் 1.5 மினிட்ஸு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி அது பேஸ்ட் ஆன் அந்த க்ரௌட் பொறுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளேசஸ் பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிராஃபிக் சிக்னல் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைம்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கோ பண்ணிக்கலாம். எப்படி சார் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஒரு இப்போ க்ரீன் சிக்னல்னா கரெக்டாக 1 மினிட் 1 மினிட்டுக்கு அந்த க்ரீன் சிக்னல் வந்து ஆனில் இருக்கணும். ஆஃப்டர் 1 மினிட் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அந்த க்ரீன் சிக்னல்ன்றது எல்லோவாக மாறணும். எல்லோவாக அது வந்து 30 செகண்ட்ஸ் இருக்கணும். ஆஃப்டர் 30 செகண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ரெட்டாக மாறிடணும். ஓகேவா? மறுபடியும் ரெட்டாக இருந்தது, மறுபடியும் 1 மினிட்டுக்கு 1.5 மினிட்ஸ் ரெட்டாக இருக்கணும். ரெட்டாக மாறிடணும். 1.5 மினிட்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் ரெட்லேருந்து என்ன மாறும், மறுபடியும் க்ரீன், மறுபடியும் எல்லோ, மறுபடியும் ரெட்டு, மறுபடியும் க்ரீன், எல்லோ, ரெட். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு சிக்னலாக மாறிட்டே வரும். க்ரீனு, எல்லோ, ரெட், மறுபடியும் க்ரீன், எல்லோ, ரெட். அந்த மாதிரி டிராஃபிக் சிக்னலில் கூட நம்மளுக்கு இந்த சர்க்குலர் கியூ கான்செப்டை நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்க்குலர் கியூ. ஓகேங்களா? ஓகேம்மா. இதோட சர்க்குலர் கியூ கான்செப்ட் ஓவர். யாருக்காச்சும் எதனா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. மீட் டு நெக்ஸ்ட் கிளாஸ்.